நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் போலி. தேவையான அளவு மைதா மாவு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. மேலாக்க எண்ணெய் சேர்த்து இன்னொரு டைம் பிசைஞ்சு போட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டு எடுத்துக்குவோம். பாத்திரத்தை சூடாக்கி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டால் நல்லா சேர்ந்து வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஊறிட்டு எடுத்துடலாம். ஒரு பிளேட்டை கவுத்தி தட்டிடலாம். ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கல்லை சூடாக்கி நெய் சேர்த்துருக்கேன். கட்டி வச்ச போலி சேர்த்துக்கலாம். மாற்றி விட்டுருக்கேன். தேங்காய் போலி ரெடி.